ஒரு காலத்துல நாம எல்லாருமே நினைச்சோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டா லைஃப் செட்டில்டுன்னு. உலகமே கொண்டாடின ஒரு வேலை அது. ஆனா இன்னைக்கு அந்த துறையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிக்கிட்டு இருக்கு. பல வருஷமா நாம பார்த்துட்டு இருந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற ஃபீல்டு நிஜமாவே அதோட முடிவை நோக்கி போயிட்டு இருக்கா? வாங்க இதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். பாருங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிற முரண்பாடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மொத்த சாராம்சமே. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நம்பர் 1 வேலைன்னு கொண்டாடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா 1,10,000 பேருக்கு மேல வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்காங்க. இந்த வாக்குறுதிக்கும் இந்த கொடூரமான யதார்த்தத்துக்கும் நடுவுல அப்படி என்னதான் நடந்தது? சரி, முதல்ல ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணுவோம். கொஞ்சம் வருஷம் பின்னாடி போய் அந்த பொற்காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வருவோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒரு கெரியர் இருந்தா போதும், வாழ்க்கையில வேற எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லைன்னு ஒரு காலம் இருந்துச்சு. இது நான் சும்மா சொல்லலங்க. யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் மாதிரியான ரொம்ப மதிக்கப்படுற ஒரு அமைப்பு அவங்களே சொல்றாங்க இதுதான் அமெரிக்காவிலேயே பெஸ்டான வேலைன்னு. இதுவே போதும் அந்த துறை மேல மக்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. இந்த வளர்ச்சி சும்மா சாதாரணமான வளர்ச்சி இல்ல. 1950கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது 10,000 பேர் தான் புரோகிராமர்ஸா இருந்தாங்க. ஆனா பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதும் பூம்! 2010கள்ல பாருங்க, உலக அளவுல எண்ணிக்கை எங்க போயிருக்குன்னு. 1,80,00,000. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்த ஒரு திறமை ஒரு குளோபல் ஒர்க் ஃபோர்ஸா மாறின கதை இது. ஆனா அந்த நல்ல காலம் ரொம்ப நாள் நீடிக்கல. அந்த வளர்ச்சிக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி ஒரு மாற்றம். யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நாம நினைச்ச ஒரு துறை இன்னைக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கு. அந்த வாக்குறுதி எப்படி உடைய ஆரம்பிச்சது? இந்த நம்பரை சும்மா ஒரு புள்ளி விவரமா பார்க்காதீங்க. 1,10,000க்கும் மேற்பட்ட டெவலப்பர்கள் வெறும் 2 வருஷத்துல. யோசிச்சு பாருங்க, இதுக்கு பின்னாடி எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு கனவுகள் சிதைஞ்சு போயிருக்குன்னு. இந்த சரிவு எவ்வளவு பெரியதுன்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு உணர்த்துது. இது ஏதோ ஒரு சின்ன கம்பெனில நடந்த விஷயம் இல்ல. மைக்ரோசாஃப்ட், மெட்டா, கூகுள், டெக் உலகத்தோட தூண்கள்னு நம்ம நினைக்கிற எல்லா பெரிய கம்பெனிகளும் இந்த முடிவை எடுத்தாங்க. இது ஒரு திட்டமிட்ட மறுசீரமைப்பு. கம்பெனிகள் அவங்களோட எதிர்காலத்துக்காக எடுத்த ஒரு பெரிய ஆனா ரொம்ப கடினமான முடிவு. சரி, இப்போ எல்லாருக்கும் மனசுல வர கேள்வி இதுதான். ஏன் எல்லாம் நல்லதானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்படி ஒரு மாற்றம்? இவ்ளோ பாதுகாப்பான ஒரு வேலையில ஏன் இவ்ளோ பெரிய சரிவு? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை தான் நாம இப்போ தோண்டி பார்க்க போறோம். இந்த மாற்றத்துக்கு முக்கியமா 3 விஷயங்கள் காரணமா இருக்கு. 1, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. 2வது அவுட் சோர்சிங். 3வது உலக அளவுல பயங்கரமா அதிகரிச்சிருக்கிற போட்டி. இந்த 3ம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு புயலை உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற டேட்டா ரொம்பவே ஆச்சரியமானது. GitHub Copilot மாதிரியான ஏஐ டூல்ஸ் இன்னைக்கு புதுசா உருவாக்கப்படுற 10 லைன் கோட்ல 4 லைனை அதுவே எழுதிருது. கூகுள்ல இது 25%. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஐ இப்போ வெறும் ஒரு கருவி இல்லைங்க, அது நம்மளோட டிஜிட்டல் டீம்மேட் மாதிரி மாறிடுச்சு. ஒரு பெரிய டெக் கம்பெனியோட சிஇஓவே இதை ஒத்துக்கிறாருன்னா அதோட தாக்கத்தை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஇஓ மார்க் பெனியாஃப் என்ன சொல்றாருன்னா, எங்க கம்பெனில கிட்டத்தட்ட பாதி வேலையை இப்போ ஏஐ தான் பாத்துக்குதுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. 2வது காரணம் அவுட் சோர்சிங். இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அமெரிக்காவில் ஒரு டெவலப்பருக்கு $1,20,000 சம்பளம் கொடுக்குற இடத்துல அதே வேலைக்கு பெங்களூர்ல இருக்கிற ஒருத்தருக்கு அதுல 3ல் ஒரு பங்கு, அதாவது சுமார் $40,000 கொடுத்தா போதும். ஒரு கம்பெனியா நீங்க இருந்தா என்ன முடிவெடுப்பீங்க? இதுதான் நடக்குது. இது 3வது அழுத்தம். ஒவ்வொரு வருஷமும் வெளிநாடுகள்ல இருந்து திறமையானவங்கள H-1B விசா மூலமா அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வர்றாங்க. இதுல பெரும்பான்மையானவங்க டெக் துறைக்கு தான் வராங்க. இதனால உள்நாட்டுல இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு போட்டி இன்னும் அதிகமாகுது. இப்போ நாம பார்த்த இந்த ஏஐயும் அவுட் சோர்சிங்கும், இந்த ரெண்டும் சேரும்போது ஒரு விஷயம் நடக்குது. அததான் எக்ஸ்பர்ட்ஸ் டபுள் ஸ்குவீஸ், அதாவது இரட்டை நெருக்குதல்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் இப்போ நடக்கிற மாற்றத்தோட மையம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு பக்கம் ஏஐ என்ட்ரி லெவல் சிம்பிளான கோடிங் வேலைகளை எல்லாம் காலி பண்ணிடுது. இன்னொரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமான வேலைகளை வெளிநாட்டுல இருக்கிறவங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ நடுவுல இருக்கிற ஒரு இன்ஜினியருக்கு 2 பக்கத்துல இருந்தும் அழுத்தம் வருது. இதுதான் அந்த இரட்டை நெருக்குதல். சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இதை கேட்டா அப்படியே இந்த ஃபீல்டே அழிய போகுதான்னு தோணலாம். ஆனா உண்மை அதில்ல. இது ஒரு அழிவு கிடையாது, இது ஒரு உருமாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஜினியரோட ரோல் எப்படி இந்த புது காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறப்போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. இத கோடிங்கின் ஜனநாயக மயமாக்கல்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, முன்னாடி கோடு எழுத டெவலப்பர் மட்டும்தான் வேணும். ஆனா இப்போ ஏஐ டூல்ஸ் வந்ததால ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், ஒரு டீச்சர் கூட அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன சாஃப்ட்வேரை உருவாக்கிக்க முடியும்.
இனிமே டெவலப்பர்ஸ் டெக் கம்பெனில மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லா துறையிலயும் இருப்பாங்க. பழைய டெவலப்பருக்கும் இனிமே வரப்போற டெவலப்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முன்னாடி ஒரு பெரிய டீம்ல ஒரு பகுதியா இருந்தாங்க. இனிமே ஏஐயோட ஒரு பார்ட்னரா வேலை செய்வாங்க. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யாம ஒரு பிசினஸை எப்படி வளர்க்கலான்னு யோசிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கரா மாறணும். இந்த மாற்றத்துல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. சாதாரண வேலைகள் குறைஞ்சாலும் ரொம்ப திறமையான, குறிப்பா ஏஐல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்களுக்கு மதிப்பு பல மடங்கு அதிகமாகுது. உதாரணத்துக்கு ஓபன் ஏஐல வேலை செய்யற ஒரு இன்ஜினியரோட சராசரி சம்பளம் எவ்வளோன்னு பாருங்க, சுமார் $90 லட்சம். திறமைக்கு எப்போதுமே மரியாதை உண்டு. அப்போ இந்த புது உலகத்துல சர்வைவ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு என்னதான் வழி, என்ன ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணணும், வாங்க அத பத்தி கடைசியா பார்க்கலாம். இந்த புதிய சகாப்தத்துல ஜெயிக்கணும்னா இந்த 4 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, ஏஐய ஒரு போட்டியா பார்க்காதீங்க, அது உங்க அசிஸ்டன்ட், அதோட சேர்ந்து வேலை செய்ய கத்துக்கோங்க. 2, வெறும் கோடு மட்டும் எழுதாதீங்க, பிசினஸையும் புரிஞ்சுக்கோங்க. 3, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியறத விட ஏஐ, சைபர் செக்யூரிட்டி மாதிரி டிமாண்ட் அதிகமா இருக்கிற ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகுங்க. 4வது, ரொம்ப முக்கியமானது, கத்துக்கிறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க. லைஃப் லாங் லேர்னிங் தான் ஒரே வழி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இது வெறும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டுமான கேள்வி இல்ல, நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும். டெக்னாலஜி நம்ம உலகத்தை வேகமா மாத்திட்டு இருக்கு. கேள்வி என்னன்னா, இந்த மாற்றத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்க போறோமா, இல்ல அந்த மாற்றத்தால நாம உறங்கப்பட்ட போறோமா? முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?